வெல்கம் டு அல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியிலேருந்து பாலிட்டிக்லேருந்து இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பில் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசன்லேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாமுக்கான பாலிட்டிக்கில் ப்ரீவியஸ் டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கிறோம். பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ அதோட கண்டினியூஷனாக இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசன்லேருந்து பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, எந்தெந்த சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அதை உருவாக்குறதுக்கு யாரெல்லாம் துணை நின்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து தான் தோன்றியிருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. 1900 இயர் நோட் பண்ணிக்கோங்க. 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தோட கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இதில் யாரெல்லாம் இடம்பெற்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்களின் சார்பில் 3 மற்றும் பலுச்சிஸ்தானின் சார்பில் 1 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். மொத்தம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 389 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்காங்க. இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் அப்படிங்கிறது 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. டிசம்பர் 9ஆம் நாள் 1946 நோட் பண்ணிக்கோங்க. அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் ஃபஸ்ட்டு கூட்டம் நடைபெற்றிருக்கு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க தலைவர்களாகவும் துணைத் தலைவர்களாகவும் யார் யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் ஃபஸ்ட்டு நடைபெற்றிருக்கு. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த கூட்டம் நடக்கும்போது 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முன்வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவரை யார் நியமித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களோட தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இறுதியாக முகவுரையானது 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இறுதியாக முகவரையானது 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது 1949 வருடத்தை நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது வேறு, நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறது வேறு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 நவம்பர் 26. ஆனால் நடைமுறைக்கு வந்தது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளை தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே இந்திய குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு வரோம். அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். பிரேம் பெஹாரி நரேன்ரஜா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது இத்தாலிய பாணியில், எந்த பாணியில் எழுதப்பட்டது அப்படிங்கிறது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. அடுத்த டாபிக் பார்க்குறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சிறப்பு கூறுகளிலிருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்குறோம். உலகிலுள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவையாக காணப்படுது.
அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் அடுத்து நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது, அதாவது நடுவண் மாநில அரசுகள். அடுத்து இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. அடுத்து உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது. இது எல்லாமே அதோட சிறப்புக்கூறுகளாக காணப்படுது. அடுத்த டாபிக் முகவுரை அப்படிங்கிறத பார்க்குறோம். முகவுரை அப்படிங்கிற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படிங்கிறத குறிக்குது. முகவுரை அப்படின்னா அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியதாக இந்த முகவுரை அப்படிங்கிறது காணப்படுது. இது பெரும்பாலும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. இதன் பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இது முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க, ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. அதன்படி சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அந்த ஒரு முறை திருத்தப்படும் போது. அடுத்து இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அப்படிங்கிறது தொடங்குகிறது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதை இதன் நோக்கமாக கருதப்படுது. அடுத்து 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாக காணப்பட்டது. இந்த அரசியலமைப்பின் முகவுரையில் இதற்கு அதிகமாக முக்கியத்துவம் அப்படிங்கிறது தரப்பட்டுள்ளது. பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1789, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து குடியுரிமை அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ முகவுரை அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அடுத்து குடியுரிமை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த சிட்டிசன் அப்படிங்கிற சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதனோட பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு பொருள்படும். நகர அரசில் வசிப்பவர் அப்படிங்கிற பொருள்படும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குது. இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது காணப்படுது. நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகின்றன. இந்த இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமானது எல்லாத்தையுமே ரெட் கலர் அண்ட் பிளாக்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகின்றன. அடுத்து குடியுரிமை சட்டம் 1955. இதற்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955இல் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகிய பற்றி விளக்குகிறது. அடுத்து இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 9 முறை திருத்தப்பட்டு உள்ளது. நோட் பண்ணிக்கோங்க, இச்சட்டமானது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. அடுத்த டாபிக் குடியுரிமை பெறுதல் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும். குடியுரிமை பெறுவதற்கான சில இது கொடுத்துருக்குறாங்க. அந்த எந்தெந்த இது மூலமாக நம்ம குடியுரிமை பெறலாம் அப்படிங்கிறதுக்கான பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறலாம். ஃபஸ்ட் என்னது, பிறப்பின் மூலம் ஒருவர் நம்ம இந்திய நாட்டில் பிறக்கிறது மூலமாக அவங்க குடியுரிமை பெறலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. பிறப்பின் மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவருமே இந்திய குடிமக்களாக கருதப்படுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுவதற்கான ஃபஸ்ட்டு வழி. அடுத்து இரண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னா வம்சாவளி மூலம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பார்த்தோம்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை, அதாவது அவர் பிறந்தபோது
இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பதிவின் மூலம் ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். பதிவின் மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்தியாவில் வந்துட்டு குடியுரிமை பெறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட அதற்கான சில தகுதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பதிவு செஞ்சு இந்திய குடியுரிமை அப்படிங்கிறத வந்து பெற்றுக்கலாம். அடுத்து இயல்புரிமை மூலம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. இயல்புரிமை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை அப்படிங்கிறத வந்துட்டு பெறலாம். அடுத்து 5வது பார்த்தோம்னா அதாவது பிரதேசம் அப்படின்னா நாடுகள் அப்படிங்கிற பொருள்படும். பிரதேச இணைவின் மூலம் வந்து பெறலாம் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்குறாங்க. பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் அப்படிங்கிறதையுமே குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து குடியுரிமை இழத்தல், அதாவது குடியுரிமை பெறதுக்கான 5 வழிமுறைகள் வந்து பார்த்துட்டோம், எதன் மூலம் வந்து நம்ம பெறலாம் அப்படிங்கிறது வந்துட்டு. அடுத்து குடியுரிமை இழத்தல், ஒருத்தருக்கு வந்து குடியுரிமை வந்து நீக்கப்படுது அப்படின்னா எந்த காரணம் மூலம் வந்து நீக்கப்படும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கானதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்குறோம். ஒரு குடிமகன் தாமாக முன் வந்து தனது குடியுரிமையை துரத்தல். தானாக முன் வந்து நான் வந்து குடியுரிமை வந்து வேண்டான்னு சொல்லி ரத்து பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். அப்படி இல்லை, அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடும். ஒருத்தர் வந்து நான் வந்து இந்தியாவில் இல்லாமல் நான் வேறு நாட்டில் போய் குடியுரிமை பெறுறேன், அங்கே தான் நான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது வந்து தானாகவே முடிவுக்கு வந்துடும். அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் நடுவண் அரசு வந்து அவர்களோட குடியுரிமையை வந்துட்டு இழக்கச் செய்வோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். அடிப்படை உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 12 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி வந்து குறிப்பிடுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 12 35 வரை வந்துட்டு அந்த சட்டப்பிரிவுகள் வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி விளக்குது. இதில் முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 7 அடிப்படை உரிமைகளை வந்து வழங்கிச்சு. ஆனால் தற்போது வந்து 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 7 கொடுத்துருக்குறாங்க, ஆனால் தற்போது அப்படின்னு பார்த்தோம்னா 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுது. இந்திய அரசியலமைப்போட பகுதி 3 அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகளும் இருக்குது. இந்தியாவில் வசிக்கிற அனைத்து மக்களுக்குமே அடிப்படை உரிமை அப்படிங்கிறது பொதுவானது தான். ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய சில அடிப்படை உரிமைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை, அதாவது சட்டப்பிரிவு 32 அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்க்குறோம். நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேரணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாக கருதப்படுது. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் இரண்டுமே 5 வகையான நீதி பேரணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இரண்டுமே 5 வகையான நீதி பேரணைகளை வந்து வெளியிடுறதுக்கான அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்ச நீதிமன்றம், நோட் பண்ணிக்கோங்க, இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களோட உரிமைகளை காக்கிறதுனால உச்சநீதிமன்றத்தை வந்துட்டு அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது யாரோட கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா பி.ஆர். அம்பேத்கர் அவர்களோடது. நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட்.
இதில் வந்துட்டு நீதி பேராணை அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நீதி பேராணை அப்படின்னு பார்த்தோம்னா 5 வகையான நீதி பேராணை குறிப்பிடுறாங்க. ஒவ்வொன்றும் எதை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது பார்த்தோம்னா சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. அடுத்து இரண்டாவது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது இடம்பெறுது. இது பார்த்தோம்னா மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறதுல இடம்பெறுது. அடுத்து மூன்றாவது தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது பார்க்குறோம். இது பார்த்தோம்னா ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. அடுத்து நான்காவது பார்க்குறோம் ஆவணக்கேட்பு பேராணை அப்படிங்கிறது பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இது ஆவணக்கேட்பு பேராணை. அடுத்து ஐந்தாவது தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படிங்கிறது பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது அப்படிங்கிறது தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படிங்கிறதுல இடம்பெறுது. அடுத்த புக்லேயே நமக்கு இம்பார்ட்டண்ட், அதாவது தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் சில இது கொடுத்துருக்குறேன். இந்த பாயிண்ட் பார்த்தோம்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த பாயிண்ட்டை இது எங்கே வரும் அப்படிங்கிறதையுமே நான் அந்த பாயிண்ட் வரும்போது சொல்கிறேன். இந்த சமத்துவ உரிமைகள் இருக்கு இல்லையா, இதில் நமக்கு 4வது இதில் உரிமைகளை வரும். இது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை, அதாவது பிரிவு 31 அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு பிரிவு 14லேருந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கானது தான் இது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. இப்போ இதுக்கானது அங்கே வரும்போது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு 6 வகையான உரிமைகள் பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை. ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? சமத்துவ உரிமை. இந்த பிரிவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. சமத்துவ உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 14லேருந்து பிரிவு 18 வரை இடம்பெறுது. பிரிவு 14 முதல் 18 வரை சமத்துவ உரிமை அப்படிங்கிறதுல இடம்பெறுது. பிரிவு 14 அப்படின்னு பார்த்தோம்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துறதை தடை செய்கிறது. பிரிவு 15 அப்படின்னு பார்த்தோம்னா பாகுபடுத்துறதை தடை செய்கிறது. அடுத்து பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். அடுத்து 17 பிரிவு 17 அப்படின்னு பார்த்தோம்னா தீண்டாமையை ஒழித்தல். அடுத்து பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் அப்படிங்கிறது பிரிவு 18ல் இடம்பெறுது. இப்போ நம்ம சமத்துவ உரிமை அப்படிங்கிறது ஃபஸ்ட் இதில் பார்த்துட்டோம். அடுத்து இரண்டாவது சுதந்திர உரிமை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சுதந்திர உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 19லேருந்து நமக்கு ஆரம்பிக்குது. பிரிவு 19 பார்த்தோம்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை அப்படிங்கிறது பிரிவு 19ல் இடம்பெறுது. அடுத்து பிரிவு 20 பார்க்குறோம். குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படிங்கிறது பிரிவு 20ல் ஏற்படுது. அடுத்து பிரிவு 21 அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படிங்கிறது பிரிவு 21ல் இடம்பெறுது. அடுத்து பிரிவு 21ல் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. அடுத்து பிரிவு 22 அப்படின்னு பார்த்தோம்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அப்படிங்கிறது பிரிவு 22ல் இடம்பெறுது. இப்போ இதில் பார்த்தோம்னா பிரிவு 19 முதல் பிரிவு 22 வரை சுதந்திர உரிமை அப்படிங்கிறது இடம்பெறுது. அடுத்து மூன்றாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா பிரிவு 23 பிரிவு 24ல் குறிப்பிடுறாங்க. பிரிவு 23 அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அடுத்து பிரிவு 24 அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் அப்படிங்கிறது பிரிவு 24ல் இடம்பெறுது. அடுத்து நான்காவது பார்க்க போகிறோம் சமயச்சார்பு உரிமை அப்படிங்கிறது இடம்பெறுது. இந்த சமயச்சார்பு உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிரிவு 25லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரிவு 25ன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை அப்படிங்கிறது பிரிவு 25. அடுத்து பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை.
அடுத்து பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் அப்படிங்கிறது பிரிவு 27 இடம்பெறுது. அடுத்து பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை அப்படிங்கிறது பிரிவு 28 இடம்பெறுது. இது எல்லாமே சமய சார்பு உரிமை அப்படிங்கிறதுல வந்து பிரிவு 25 முதல் பிரிவு 28 வரை இடம்பெறுது. அடுத்து 5வது கல்வி கலாச்சார உரிமை அப்படிங்கிறது பார்க்குறோம். இதில் பிரிவு 29 அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு இடம்பெறுது. அடுத்து பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை அப்படிங்கிறது பிரிவு 30 இடம்பெறுது. இப்போ 30 வரை பார்த்துட்டோம். அடுத்து 32, அதாவது 31 இருக்கணும், நமக்கு 31 இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பிரிவுகள் இந்த உரிமைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த புக்கில் வந்து நமக்கு முக்கியமானது தெரிந்து கொள்வோம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களே, அதில் பார்த்தோம். இப்போ பிரிவு 31 வந்து இருந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நீக்கியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை, அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, சொத்துரிமை அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதில் பிரிவு 31 அப்படிங்கிறது வந்து நீக்கப்பட்டிருக்கு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. இதை நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 31 அப்படிங்கிறது வந்து நீக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து 32 வந்து பார்க்க போகிறோம். ஆறாவது இதுன்னு பார்த்தோம்னா அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது வந்து இடம்பெறுது. இது வந்து பிரிவு 32 வந்து கொடுத்துருக்குறாங்க. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் அப்படிங்கிறது பிரிவு 32 இடம்பெறுது. இப்போ அடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்தெந்த காரணத்தால் நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. அடுத்து மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். அடுத்து குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். கட்டாயம் என்ன செஞ்சுருக்கணும், அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் வந்துட்டு அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை அதாவது இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. பகுதி 4 சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை தரப்பட்டுள்ளது. இது வந்து அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறது இடம்பெறுது. பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் 3 பெரும் பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 3 பிரிவுகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து சமதர்மம், அடுத்து காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படிங்கிறது இந்த 3மே இடம்பெறுது. அப்படிங்கிற மாதிரி 3 இதாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதனை விவரிக்கின்றார். இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடை வந்து புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து விவரிக்கிறாங்க. அடுத்து அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறோம். அடிப்படை கடமைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவிலிருந்து தான் நமக்கு வந்து அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாக கருதப்படுது. இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது முன்னாள் சோவியத் யூனியன், அந்த ரஷ்யாவிலிருந்து தான் அரசியலமைப்பின் தாக்கத்தால் வந்து சேர்க்கப்பட்டதாகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட், 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. அதன்படி 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்ந்ததாக கருதப்பட்டுச்சு. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டதாக காணப்பட்டது. இது குடிமக்களின் 11 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது. இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடிப்படை கடமைகளோட பட்டியல் பார்க்குறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 இது வந்து இடம்பெறும். அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அடிப்படை கடமைகளோட பட்டியல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும்
தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். அடுத்து இரண்டாவது, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். அடுத்து மூன்றாவது, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். அடுத்து நான்காவது, தேச பாதுகாப்பிற்கு தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராயிருத்தல். அடுத்து ஐந்தாவது, சமயம், மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரையும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். அடுத்து ஆறாவது, நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். அடுத்து ஏழாவது, காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரிகள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். அடுத்து எட்டாவது, அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட், வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். அடுத்து பத்தாவது, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். அடுத்து 11வது பார்க்குறோம். 6 வயது முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். இது பார்த்தோம்னா 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A கீழ் 11வது அடிப்படை உரிமை அந்த கடமை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துது. அடுத்த டாபிக் பார்க்குறோம், நடுவண் மாநில உறவுகள். நடுவண் மாநில உறவுகள் அப்படிங்கிறது பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு சட்டமன்ற உறவுகள் அப்படிங்கிறது பார்க்குறோம். சட்டமன்ற உறவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படிங்கிறத பெற்றிருக்கு. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்போட 7வது அட்டவணை நடுவண் மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. அவை நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் என 3 பட்டியல்கள் முறையே 97, 66, 47 என்ற அதிகாரத்தை வழங்கியுள்ளது. இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் அப்படிங்கிறது பெற்றிருக்கு. மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது. அடுத்து, நாடாளுமன்றம் மற்றும் மாநிலம் இந்த இரண்டிலையுமே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளின் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டுள்ளது. இந்த இரண்டுமே பொதுப்பட்டியலில் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனால் நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் நடுவண் அரசு இயற்றும், அதாவது 2 பேருக்குமே அதில் சட்டம் இயற்றுறதுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. 2 பேரோட மைண்ட் செட்டிங், அதாவது 2 பேருமே ஒரே மாதிரி யோசித்து இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது ஓகே அப்படிங்கிறத மாதிரி சட்டத்தை ஏற்றுவாங்க. இல்லை, நடுவண் அரசோட கருத்தும் மாநில அரசுக்கிடையே உள்ள கருத்துமே வேறுபட்டு காணப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் நடுவண் அரசு இயற்றும் சட்டம் மட்டும்தான் இறுதியானது அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து, நிர்வாக உறவுகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிர்வாக உறவுகள் அப்படிங்கிறதுல ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. அதாவது நமக்கு தெரிஞ்சதான், ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்துக்குள்ளே தான் எல்லா சட்டத்திட்டங்களையும் போட்டு அதை செயல்படுத்த முடியும். மற்ற மாநிலத்துக்கு அந்த இது பண்ண முடியாது அப்படிங்கிறத ஷார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதே வேளையில் நடுவண் அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் அப்படிங்கிறதையுமே பெற்றுள்ளது. நடுவண் அரசுக்கும் அந்த அதிகாரம் அப்படிங்கிறதுமே இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இதிலேயே 2 பிரிவாக கொடுத்துருக்குறாங்க. நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம் இருக்குது. அடுத்து, மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது ஆகியவும் காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து, நிதி உறவுகள் அப்படிங்கிறது பார்க்குறோம்.
நிதி உறவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 இருந்து 293 வரை உள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க, எந்த பகுதி எந்த சட்டப்பிரிவிலேருந்து வருது அப்படிங்கிறத வந்துட்டு. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் நடுவண் அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகிறது. அடுத்த பாயிண்ட், நடுவண் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983ஆம் ஆண்டு சர்க்காரிய குழுவினை நியமித்தார். சர்க்காரிய குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1983. இது யாரால் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா திருமதி இந்திரா காந்தி அவர்களால் நியமிக்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. அக்குழுவின் அதாவது இந்த குழுவில் எவ்வளோ பரிந்துரைகள் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அக்குழுவின் 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகளை நடுவண் அரசு செயல்படுத்தியது. 247 பரிந்துரைகளில் 180 வந்துட்டு நடுவண் அரசு வந்து செயல்படுத்திடுச்சு. அடுத்த பாயிண்ட், 1969 நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னர் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அலுவலக மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு சட்டப்பகுதி 17 343 351 வரையிலுள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் தற்போது 22 மொழிகள் வந்துட்டு அலுவலக மொழிகளாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்துட்டு 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் அப்படிங்கிற ஒரு புதிய வகைப்பாட்டினை வந்து ஏற்படுத்த தீர்மானித்தது. இதனோட அடிப்படையில் வந்துட்டு இதுவரை 6 மொழிகள் வந்து செம்மொழி தகுதியை வந்து பெற்றிருக்கு. எத்தனை மொழிகள்? 6 மொழிகள் 2004 இருந்து. தமிழ் அதுக்கடுத்து ஒவ்வொரு மொழியும், அந்த 6 மொழிகளில் ஒவ்வொரு மொழியும் வந்து எப்போ வந்துட்டு செம்மொழி அப்படிங்கிறத வந்து அறிவிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா 2004ஆம் வருடம். அடுத்து சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008 தான், மலையாளம் 2013 மற்றும் ஒடியா 2014. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவசர கால ஏற்பாடுகள் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352 அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். இதில் வந்துட்டு எப்படியெல்லாம் தேசிய அவசர நிலையை வந்து அறிவிப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்துதல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்துட்டு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை வந்து அறிவிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இது வந்து வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து அறிவிக்கப்படும். அதுக்கப்புறம் ஆயுதமேந்திய கிளர்ச்சிக்கு காரணமான அவசர நிலை அறிவிக்கப்படும் போது அது வந்து உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வகையான அவசர நிலைகள் வந்து எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 1962, 1971, 1975 ஆகிய ஆண்டுகளில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356 பார்க்குறோம். இது பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கேற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை வந்து அறிவிக்கலாம். அடுத்து இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். அதிகபட்ச அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியும். மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்தியாவில் முதல் முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை, இது வந்து சட்டப்பிரிவு 360. நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. நிதிநிலை தன்மை, இந்தியாவில் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை வந்து பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க.
இந்த வகையான அவசர நிலையில் நடுவண் மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயினும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த டாபிக் வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா, அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் மாற்றம், மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பின் சட்டம் பகுதி 20 368வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கிறது. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்போட 42வது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அடுத்த டாபிக் பார்க்குறோம். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் என்னென்ன? அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்குறோம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு. அடுத்து நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வாக்களித்தவர்களில் 3/2 பங்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தல் மட்டுமே குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். அடுத்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின்பு மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றத்தில் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. அடுத்த டாபிக் பார்க்குறோம். அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள் பார்க்குறோம். இதில் 3 வகைகளில் நம்ம திருத்தத்தை மேற்கொள்ளலாம். அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். இரண்டாவது, நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். அடுத்து மூன்றாவது, நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல் அப்படிங்கிறது இடம்பெறுது. அடுத்த டாபிக் அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம்.என். வெங்கடாச்சலய்யா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அப்படிங்கிறத அமைச்சிருக்கு. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி எம்.எம். பூஞ்சி தலைமையில் ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்தது. அடுத்து நமக்கு புக்கிலே சில முக்கியமானது மேலும் தெரிந்து கொள்வோம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்குறேன். இதுக்கெல்லாமே முக்கியமானதை கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். பார்த்து இதுவுமே படிச்சுக்கோங்க. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. அடுத்து பார்க்குறோம். தற்போது இந்த இது முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள் மற்றும் 2க்கும் பொதுவான பொதுப்பட்டியலில் 52 துறைகள் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியிருக்கிறது. அது என்னன்னு பார்த்தோம்னா, அவை கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி நிர்வாகம் ஆகியவை கருதப்படுது. இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி பார்த்துருக்குறோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துங்க. நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.